ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பொள்ளாச்சி பண்ணையார் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஏக்கருங்க. இந்த 2 ஏக்கரில் ஒரு 1.5 ஏக்கர் வந்து தென்னந்தோப்பு, பேலன்ஸ் இருக்கிற ஒரு அரை ஏக்கர் பார்த்திங்கன்னா இப்போ தான் கன்று போட்டிருக்காங்க. இந்த 1.5 ஏக்கர் தென்னந்தோப்பு பார்த்தீங்க அப்படின்னா காப்பு பயங்கரமான காப்புங்க. ஒவ்வொரு மரத்துலையும் இப்போவே ஒரு 200 காய் இருக்குங்க. ஒவ்வொரு மரம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 100-110 மரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மரமும் பயங்கரமான காப்பு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த குலையெல்லாம் தாங்காமல் அந்த மட்டையெல்லாம் கீழே வந்துருக்குதுங்க. பாருங்கள், ஒவ்வொரு மரம் அந்த மாதிரியான காப்பு. நாட்டு மரம் தாங்க, ஆனால் அந்தளவுக்கு காப்பேறி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த லேண்டு தான் வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க. பாருங்கள், ஒவ்வொரு மரத்தையும் பாருங்களேன். தென்னை மரத்தில் காப்பு எப்படி இருக்குதுங்க. 100 மரம் வச்சுருந்தாலும் இந்த மாதிரியான தென்னை மரம் வச்சுருக்கணுங்க. சூப்பரான காப்பு. எந்த தென்னை மரத்தை பார்த்திங்கனாலும் சரி, அப்படியே குலைக்கு 50 காய் நிற்குதுங்க. ஒரு 5 குலை 6 குலை இருக்குது. குறைஞ்சபட்சம் 200 காய் இருக்குதுங்க. இதுதாங்க நம்ம பார்க்க வந்திருக்கிற தோப்பு. இந்த தடத்திலிருந்து அப்படியே லெஃப்ட்டு ரைட்டுங்க 2 ஏக்கருங்க. சூப்பரான பூமி, யார் பார்த்தாலும் பிடிக்கும். இந்த தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிணறு இருக்குதுங்க. இந்த 2 ஏக்கருக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கிணறு கொடுத்துட்றாங்க. ஒரு இபி சர்வீஸ் இன்னொரு 1 வாரத்துக்குள்ளே வந்துடுமாமா. அதுவும் இந்த கிணத்துக்கு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. போர் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ விழுந்துட்டு இருக்கிற போர் வந்து அந்த லேண்ட் ஓனருது. இந்த போர் தரமாட்டார். நம்ம வேணும்னா போர் போட்டுக்கலாம். கிணத்துலேயும் தண்ணி ஊறிட்டு இருக்குது. ஒரு கிணறு ஒரு சர்வீஸு நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்துடுங்க. போர் வேணும்னா நம்ம போர் போட்டுக்கலாம். இந்த போர் அவர் தரமாட்டார். இந்த போர் அவருக்கான போருங்க. ஸோ இந்த 2 ஏக்கருக்கு இந்த கிணத்து தண்ணியே போதுங்க. நல்ல ஒரு படுகையான இடம், மேலாப்பில் இருக்குதுங்க கிணறு. நல்ல தண்ணீர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க. பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் கோவில்பாளையத்துலேருந்து வெஸ்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா சூளக்கல்லுங்க. அந்த சூளக்கல்லிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸில் இந்த தோப்பு இருக்குதுங்க. இந்த தோப்பில் 1.5 ஏக்கரை வந்து நான் தென்னந்தோப்புன்னு சொல்லியிருந்தேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அரை ஏக்கர்லேயும் தென்னங்கன்று போட்டிருக்காங்க. இந்த தென்னங்கன்றில் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊடு பயிர், பப்பாளி ப்ளஸ் வந்து மரவள்ளி போட்டிருக்காங்க. மரவள்ளி காடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சைடில் க்ரீனிஷாக இருக்குது. அதுவும் இப்போ நம்மளுக்கு இது கொடுக்க சேர்ந்தது தான். ப்ளஸ் பப்பாளியும் போட்டிருக்காங்க. இந்த தென்னங்கன்று போட்டு 1 வருஷம் ஆகுதுங்க அதில். ஸோ 2 ஏக்கருங்க. இந்த 2 ஏக்கருமே தோப்பாக வந்துடும் நம்மளுக்கு. இதுக்கு வந்து ஒரு கிணறு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு சர்வீஸ் இன்னொரு 1 வாரத்தில் வந்துடும், அதுவும் கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல அருமையான தோப்புங்க. வாட்டர் சோர்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு இடம், அந்த மாதிரியான ஒரு கிணறுங்க. அருமையாக இருக்குதுங்க. இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கர் 80 lakhs கேட்குறாருங்க. 80 லட்சம் ரூபா கேட்குறாருங்க. இதை கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணலாங்க. ஸோ இந்த குச்சிக்காடும் இந்த தோப்புக்கு சேர்ந்தது தாங்க. மொத்தம் 2 ஏக்கர் கூட அது இன்க்ளூட் ஆயிருங்க. தார் ரோடு ஃபேஸில் வராது. தார் ரோட்லேருந்து உள்ளுக்குள்ளே வரணுங்க. உள்ளுக்குள்ளே வரக்கூடிய வண்டி பாதை எல்லாமே பாத்தியப்பட்டது இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு. ஸோ அதனால் தடவழி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் எதாவது டீட்டெயில் உங்களுக்கு வேணும், லேண்டை விசிட் பண்ணணுன்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம லேண்டுக்கு டைரெக்டாக கூட்டிகிட்டு போவோம். ஓகேனா டீலை க்ளோஸ் பண்ணலங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.